வள்ளியின் வேலன் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். வேதநாயகி சுமதியை கூப்பிட்டு ஆரத்தி தட்டை கரைச்சிட்டியா, பால்ல நிறைய பாதாம் பருப்பெல்லாம் போட்டு கலக்கி வை, என் பையன் வந்ததும் கொடுக்கணும் சரியா அப்படி ஆரத்தி தட்டை பிடிங்கிட்டு வெளியில வந்து என் பையன் வந்துட்டான்ட்டு வந்து பாக்குறாங்க. இங்க வேலன் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. பின்னாடியே ஜானகி அம்மாவும் ரத்னாவும் இறங்குறாங்க. இவங்கள பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க வேதநாயகி. டேய் தம்பி, என்னடா போய் இந்த ஓடுகாலியோட வந்து இறங்குறேன்னு கேட்கும்போது, ஆமா எல்லாம் உன் பொல்ல வண்ணன வேலை, அந்த உதவக்கரையனால தான் எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரத்னம் கோவமா போறாங்க. அடடா, ஏமா இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் தான் முதல்லயே சொன்னேனே, ஒன்று கொடுத்தா நான் 2 கொடுப்பேன். அது அன்பா இருந்தாலும் சரி, வம்பா இருந்தாலும் சரின்னு சொல்றாங்க வேலன். ரஞ்சித் வராங்க. டே ரஞ்சித், என்னடா இது, என்னடா கோலம் இதுன்னு கேட்குறாங்க வேதநாயகி. அம்மா, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மாமாவோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ இந்த வேலனோட வேலையை தான் இருக்குன்னு வேலனை கை கட்டுறாங்க ரஞ்சித். என்ன வேதநாயகி, எதுக்கு அவனை முறைக்கிற? நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது தான் நடக்கும். அடுத்தவங்களை மிதிச்சு மேலே போகணும்னு நினைச்சா இப்படிதான் நடக்குங்கிறாங்க ஜானகி. நீ என்னையே வீட்டு விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சேன், ஆனா நானும் அவரும் நெருக்கமா இருக்கிற மாதிரியே எப்படி ஒரு வாய்ப்பு அமைது பாத்தியா? எல்லாம் என்னை அசைக்க முடியாதுன்ட்டு போறாங்க ஜானகி. வேலா, காத்து உன் பக்கம் வீசுதுன்னு ரொம்ப தான் ஆடாதடா, அதுவும் ஒரு நாள் என் பக்கம் வீசும், அப்போ உங்களால எல்லாம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு நீங்க கிடப்பீங்க பாருங்க. அப்ப புரியும் இந்த வேதநாயகி யாருன்னு சொல்லிட்டு போறாங்க. மேடம், நீங்க போய் ரெடி ஆகி வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட இன்னும் 2 மடங்கு சந்தோஷமா இருக்க போறீங்கிறாங்க. அப்படியா, அப்படி என்னன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க வள்ளி. நீங்க ரூமுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு வராங்க வேலன். அதே மாதிரி வேலன் வரும்போது அங்க ரத்னா மாடி விட்டு இறங்கி வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் ஐயோ, இவர் இருக்கு இன்னத்துக்கு எழுந்திரிச்சு வராரு அப்படின்னு போய் ஒளிறாங்க. வேதநாயகி வந்து ஏன் ரத்னம் இன்னத்துக்கு எழுந்திரிச்சு வந்திருக்கேன், தூக்கம் வரலையாங்கிறாங்க. ஆமாக்கா, தலை வலிக்குது, எனக்கு ஒரு டேப்லெட்டும் வேணும், ஒரு டம்ளர் டீ ஸ்ட்ராங்கா வேணுங்கிறாங்க. சரிப்பா, நான் எடுத்துட்டு வரேன் போன்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு வரும்போது இந்த பக்கமா ரஞ்சித் நல்லா தண்ணி போதையில வந்து நிக்கிறாங்க. டே, ஏற்கனவே ரத்னம் உன் மேல கோவமா இருக்கான், இந்த நேரத்துல குடிச்சிட்டு வந்திருக்கேடா, போடா போய் ஒழுங்கா படுப்போ. ரஞ்சித்தை வலுக்கட்டாயமா அவங்க ரூம் கூட்டிட்டு போறாங்க வேதநாயகி. வந்து வெளியில இருக்கிற கதவை எல்லாம் சாத்திட்டு அவங்க போய் படுக்கலான்னு போனா சுமதி அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து, ஏண்டை உனக்கு 11 மணிக்கு தான் பசிக்குமா அப்படின்னு சொல்லி சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ, இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு வேலன் ஒளிஞ்சு நின்றுட்டே வெயிட் பண்றாங்க. வேலன் வெகு நேரத்துக்கு அப்புறமா வள்ளியை பார்க்க போறாங்க. ஆமா, சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இதுதான் நீ சர்ப்ரைஸ் கொடுக்குற லட்சணமான்னு கேட்குறாங்க வள்ளி. முதல்ல வாங்க சொல்றேன், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கண்டிப்பா காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை போட்டுக்கிட்டு வள்ளியை கூட்டிட்டு போறாங்க. அந்த பக்கமா கார்டனுக்கு போனதுக்கு அப்புறமா கண்ணை திறந்து காட்டுறாங்க. அடே அப்பா, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறாங்க வள்ளி. மேடம் வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. ஊரே அடங்கினதுக்கு அப்புறமா நிலாவை நம்ம 2 பேருமா சேர்ந்து ரசிக்கிறதுல எவ்வளவு சுகமா இருக்குதுல்லுங்கிறாங்க. ஓ, நிலாவை தனியா ரசிக்கிறதுல உனக்கும் சந்தோஷம் இருக்கா? எனக்கும் அது மாதிரி தான் பிடிக்குங்கிறாங்க வள்ளி. வேலா, நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா நீயும் நானும் டெய்லி இதே மாதிரி சந்தோஷமா தனியா உட்காந்து நிலவை ரசிக்கணுங்கிறாங்க. அதான் நீங்க டைரியில எழுதி வச்சிருக்கீங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க வேலன். படாதீங்க மேடம், ஒவ்வொரு ஆசையா நான் நிறைவேற்றுறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வேலன். டே, என்னடா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு பேசாம அமைதியா இருக்க, என்ன சொனக்கு? என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்கிட்ட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்கிறாங்க வள்ளி. உன் கூட இப்படி தனியா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஆனா ஆனந்தியை பார்க்கும்போது மட்டும் என் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க. ஆனந்தியோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க ஆனந்தியை பத்தி கவலைப்படாதீங்கிறாங்க வேலன். வேலன் பேசும்போதெல்லாம் மேடம் மேடம்னு சொல்றாங்க. என்னது, எனக்கு இன்னுமே மேடம் மேடம்னு சொல்ற, என் பேரை சொல்லி கூப்பிடுங்கிறாங்க. இல்ல நான் சின்ன வயசுல இருந்து கூப்பிட்டு பழகிட்டேன், அதை எப்படி மாத்துறதுங்கிறாங்க. என் பேரை சொல்லி கூப்பிடலைன்னா நான் இங்கிருந்து போயிடுவேன்ட்டு கோவமா போறாங்க வள்ளி. வேலன் வள்ளின்னு சத்தமா கூப்பிடுறாங்க. திரும்பி ஓடி வந்து சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிறாங்க வள்ளி. ரஞ்சித்துக்கு போதை தெளிஞ்சு எழுந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. அந்த பக்கமா வள்ளி ரூம்ல வள்ளியும் காணா, வேலனையும் காணா. ஒருவேளை ஜானகி ரூம்ல இருப்பாங்களான்னு ஜானகி ரூம்ப பாக்குறாங்க. அங்கேயும் இல்ல. ஒட்டியாந்ததும் வேதநாயகி கிட்ட சொல்றாங்க, அம்மா வள்ளியும் வேலனையும் காணோமா, நம்ம எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்க, ஊர் சுத்த போயிட்டாங்க, ரூம்ல யாரும் இல்லைங்கிறாங்க. அம்மா, நீ இப்பவே போய் மாமாவை கூட்டிட்டு வா, அவங்க 2 பேரும் ரூம்ல இல்லைங்கிறத மாமா கிட்ட காட்டணும், கையும் களவுமா அவங்கள பிடிக்கணுமா, போமா போய் மாமா வெளியே கூட்டிட்டு வாங்குறாங்க. நீ சொல்றதையே என்னால நம்ப முடியல, நாம எப்படிடா ரத்தனத்தை நம்ப வைக்கிறதுங்கிறாங்க வேதநாயகி. நீ போய் முதல்ல மாமாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் வேதநாயகி போய் ரத்தனத்தை எழுப்பி கூட்டிட்டு வர்றாங்க. கீழே வந்து பார்க்கும்போது வள்ளியும் வேலனும் அப்பதான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. பரவாயில்லையே, என்ன எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா வெளியில போய் சுத்திட்டு வரீங்களா? மாமா, பாத்தீங்களா வள்ளி உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையை பாத்தீங்களா? இவங்க 2 பேர்த்தோட நடிப்பு என்னங்கிறது இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா மாமா? 2 பேரும் இந்த நேரத்துல எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. எங்க ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல, அதனால வெளியில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்ட்டு போனோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. சரி சரி போய் படுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரத்னம். டே, இப்படியே போனா சரியா இருக்காதுடா, சீக்கிரமா அந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து வாங்கணும்டாங்கிறாங்க. அம்மா, அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், காலையில கையெழுத்து வாங்கிக்கலாங்கிறாங்க. அதே மாதிரி வேதநாயகியும் ரஞ்சித்தும் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா வேலனுக்கு மனசு சரியே இல்லை. ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே தோணுது, அது என்னவா இருக்கும், மனசே சரியில்லைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேதநாயகி நல்லவங்க மாதிரி ரத்தனத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏப்பா ரஞ்சித்து உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விதமாக நடந்துக்கிறானான்னு கேட்குறாங்க. அக்கா, இப்போதான் ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம், இன்னும் 4 நாள் போக போதான்னு தெரியுங்கிறாங்க ரத்னம். ரஞ்சித்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வராங்க. மாமா, எல்லாமே கையெழுத்து போட்டீங்க, இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, இதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடுங்கிறாங்க. ஏன், அது என்னோட ரூம்லேயே வச்சிருக்கலாமே, நானே படித்து பார்த்து அது சரி பண்ணியிருப்பேனேங்கிறாங்க. இல்லை மாமா, இது அர்ஜென்ட்டாக அனுப்ப வேண்டிய ஃபைலு, இதில் நீங்கள் கையெழுத்து போடாமல் மறந்து விட்டுட்டீங்க, எல்லாம் சரியாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் நான் உடனே எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து வாங்கலான்னு வந்திருக்கேங்கிறாங்க.
கொடுக்குறாங்க. அடடா ரஞ்சித்து கிட்டே பொறுப்பை கொடுக்கங்காட்டி எவ்வளவு ஒரு பொறுப்பா நடத்துக்கிறான் பாரு ரத்னங்கிறாங்க வேதநாயகி. வேதநாயகி ரஞ்சித்து 2 பேருமே ரத்தனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்த வள்ளியும் வேலனுக்கும் சந்தேகம் வருது. இவ்வளவு நல்லவனே கிடையாது இந்த ரஞ்சித்து, எப்படி திடீர்னு இவ்வளவு மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல ஏதோ வேற ஒரு சதி இருக்குதுன்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஃபைலா எடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க ரஞ்சித்து. ஒவ்வொன்றா படிச்சு பார்த்து போடுறாங்க. கடைசியா இருக்கிற ஒரு ஃபைலை மட்டும் படிக்காம போடுறாங்க. அதை உடனே வேலன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஃபைலை நீங்க படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணுங்கிறாங்க. டே வேலா, எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. என் பையனுக்கு எப்படி கையெழுத்து வாங்கணும்னு தெரியும், என் ரத்தனத்துக்கு எந்தெந்த ஃபைலில் கையெழுத்து போடணும்னு தெரியும். நீ ஒன்றும் மூக்க நாளைக்கு அதை ஒழுங்க அந்த பக்கம் தள்ளி நில்லுங்கிறாங்க வேதநாயகி. ரத்தனம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இதை பார்த்த வேதநாயகி, அச்சோ எங்க வேலனோட பேச்சு ரத்தனம் கேட்டுருவானோ, சரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரஞ்சித்தை பார்க்குறாங்க. அம்மா நீங்க ஏதாவது பேசி எப்படியோ டைவெர்ட் பண்ணி விடுங்க. ரத்னம் எப்படியாவது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நமக்கு தான் சொந்தம். அதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்புறம் நம்மளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. கண்டுபிடிக்காத மாதிரி நீங்க ஏதாவது பேசி சமாளிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்றாங்க ரஞ்சித்து. ரத்னம் உனக்கு சந்தேகமா இருந்தா நீ எல்லா பையிலையும் படிச்சு பார்த்தே கையெழுத்து போடு. சந்தேகம்னு வந்துட்டா தெளிவுபடுத்தணும்ப்பா. இந்த அன்னைக்கே படிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போர்ஸ்லா பேசுறாங்க. இதை கேட்ட ரத்னம், ரஞ்சித் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் தான் இப்ப பொறுப்பா திருந்திட்டனால இதுக்கப்புறம் அவனை நம்மளை ஏமாத்திருக்கு என்னக்கா இருக்கு, நீ கூட நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க ரத்னம். அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க வேதநாயகி ரஞ்சித்தும். கையெழுத்து போட்டு கொடுத்த ரத்னம் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன்னு போறாங்க. வேலனும் வள்ளியும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபைலை எங்க கொண்டு வைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஃபைலையும் வைக்கிற இடத்துல வச்சுட்டு ஒரு ஃபைலை மட்டும் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்திடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க ரஞ்சித். பார்த்துடா பத்திரம், யாருக்கு தெரியாம காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வாங்குறாங்க வேதநாயகி. சரிமான்ட்டு போறாங்க ரஞ்சித். வள்ளி வேலன் 2 பேரும் ஒருத்தர் மொத்தம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ரஞ்சித் ஏதோ பிரார்த்தனை பண்றான்னு நல்லா தெரியுது. கையும் களவுமா நம்ம அப்பா கிட்ட மாட்டி விடணுங்கிறாங்க வள்ளி. மேடம் பொறுத்துருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க.